இந்த 7 சபைகள் இந்த 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 7 சபைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். இது 2 விதமான வெளிப்படுத்தல்ல, அதாவது ரெவலேஷன்ல இத பார்க்க முடியும். அந்த நாட்கள்ல இருந்த ஏசியா மைனர், அதாவது இப்போ உள்ள காலத்துல துருக்கி தேசத்துல இந்த 7 சபைகளும் நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கும் அதுக்குள்ள டூர்லாம் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் இந்த 7 சபைகள் எப்படிலாம் இருக்கு, அ அங்க அந்த நாட்கள்ல அந்த சபைகளுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து இந்த பைபிள்ல ரொம்ப அழகாகவே எழுதியிருக்கிறாங்க. அப்ப அந்த 7 சபைகளுக்கும் ஒரு 7 தூதர்களை ஆண்டவர் அனுப்புறார். அப்போ இத நீங்க வந்து இந்த இந்த 1வது அதிகாரத்துல நீங்க அவங்களால பார்க்க முடியும். இந்த 7 தூதர்களுக்கும் அ யோவான் மூலமாக வந்த ஒரு வெளிப்பாடு. அதாவது அங்க ஒரு ஒரு மெசஞ்சர் மாரி. இவங்க அது ஏன்னா அப்போ அந்த நாட்கள்ல யோவான் வந்து ஜெயில்ல இருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து லெட்டர்ஸ் அவருக்கு ஒரே ஆப்ஷன் அது மட்டும் தான். அப்போ இந்த லெட்டர் மூலமாக இந்த கடிதம் மூலமாக தான் ஒவ்வொரு சபைக்கும், ஏன்னா அந்த நாட்கள்ல இந்த சபைகள் யோவான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சுவிசேஷம் பயங்கரமா பரவி ஒவ்வொரு சபையிலும் எழுப்புதலை பார்த்த ஒரு சபை. அ பயங்கர ரிவைவல பார்த்துருக்குறாங்க இந்த 7 சபையிலும். அப்போ இவருக்கு நெறைய நியூஸ் வருது. இந்த ரிவைவல் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட, அ இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க என்னென்ன இடத்துல இன்னும் சோர்ந்து போயிருக்கிறாங்க? ஏன் திரும்பி விழுந்து போறாங்க? இது ஒரு சைடான ரெவலேஷன். சரிங்களா? ஆனா நம்ம பார்க்க போற ஒரு வெளிப்பாடு, இந்த 7 சபைகளும் இந்த 2000 இயர்ஸா அ சர்ச் எப்படி அதோட பரிமாண வளர்ச்சி அடைந்து, ஒரு லெவலுக்கு போய் எங்கெங்கெல்லாம் அவங்க மிஸ் பண்ணாங்க, எப்படிலாம் விழுந்தாங்க. இந்த 2000 வருஷத்துடைய டைம்லைன தான் ஆண்டவர் இந்த 7 சர்ச்சஸா குடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். 2 விதமான வெளிப்பாடுகள் இருக்கு. ஒண்ணு அந்த நாட்கள்ல இருந்த அந்த 7 சபைகளுக்கும், அந்த சபைகளுக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள், சபைக்குள்ளாக இருந்த அ குட் அண்ட் பேட் 2மே சேர்ந்து அவங்க பார்க்குறாங்க. இப்ப நம்ம பார்க்க இருக்கிற காரியங்கள், இது வந்து டைம்லைன்ல நம்ம பார்க்க போகிறோம். 7 சபைகள் இந்த 2000 இயர்ஸ், அதாவது மேல்மாடி அறையில ஆரம்பிச்சு, இந்த நாள் வரைக்கும், குறிப்பாக இன்னும் தெளிவாக சொல்லப்போனா, சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய காலம் வரைக்கும், அ எப்படி சபை இருக்கும்? எப்படி சபை காணப்படும்? அ சபை எங்கெங்கெல்லாம் இத வந்து விழுந்தாங்க? என்னெல்லாம் நடந்தது? எங்கெங்கெல்லாம் ரிவைவல் எப்படி வந்தது? நடுவுல செத்த சபைகளாக எப்படி மாறிச்சு? சபைக்குள்ள பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லி தான் குறிப்பாக பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சபை வந்து எபேசு சபை. இதுக்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய முதலாம் வசனம், அதாவது ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் சாப்டர் 1 வெர்ஸ் 1 நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, சீக்கிரத்தில் நடக்க போறது. அதாவது அவருக்கு வந்து இந்த ப்ராஃபட்டிக்கல் ரெவலேஷனாக தான் இதை காமிக்கிறார். இனி சம்பவிக்க போற காரியங்கள். அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் த சர்ச்சோடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சாப்டர் 4லேருந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 4லேருந்து சாப்டர் 18 வரைக்கும் ஆன்டி கிரைஸ்டோட ரூல் இந்த பூமியில அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் 19th சாப்டர் வந்து இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கமிங் இருக்கும். இந்த நடுப்பட்ட, அதாவது சாப்டர் 4ல இருந்து 4வது சாப்டர்ல இருந்து 18 சாப்டர் வரைக்கும் சபையை குறித்து பார்க்கவே முடியாது. எல்லாமே பூமியில அந்தி கிறிஸ்து காலத்துல நடந்த காரியங்களும், பரலோகத்துல அந்த டைம்ல என்ன நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாமே தான் பார்க்க முடியுமே தவிர, சபை அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். ஓகேங்களா? இந்த 4th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே யோவான வந்து மேல கூப்பிட்டுட்டு போவார். அதுவரைக்கும் யோவான் இங்க தான் இருக்கிறார். பத்மோஸ் தீவுலேருந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் யோவான வந்து மேல கொண்டு போறார். இது இது வந்து எதுக்குள்ள அடையாளம்னா, சபை மேல எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்குள்ளே அடையாளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சபையோடு சேர்ந்து தான் இயேசு கிறிஸ்து 2வதாக இந்த பூமிக்கு வருகிறார். இது இங்க 19வது அதிகாரத்துல. அப்போ இந்த 7 சபை ரொம்ப முக்கியமான சபை. அது அந்த 7th சர்ச் முடியிற டைம்ல தான் யோவான மேல அப்படி கொண்டு போறார். சரி, இத குறித்து நம்ம கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாவே வருகின்ற நாட்கள்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த எபேசு சபை, அ யார் இவங்க? இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஜியோகிராபிக்கல் ஹிஸ்ட்ரியா வந்து இந்த சபை வந்து துருக்கி தேசத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது இந்த ரிவைவலை பார்த்த சபை. ஓகேங்களா? ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்த, ஏன்னா மேல்மாடி அறையில தொடங்கின அந்த அந்த ஃபயர், அந்த அந்த 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட காரியங்கள், பரிசுத்தாவியனுடைய ஆளுகை, இதை ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பண்ண சர்ச் வந்து எஃபிஷியன்ஸ், த சர்ச் ஆஃப் எஃபிஷியன்ஸ் எபேசு சபை. ஓகேங்களா? பவுல் இந்த சபைக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த சபைக்கு
நிறைய விசிட் பண்ணியிருக்கிறாரு. லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த சபை குறித்து நம்மளுக்கும் ஒரு தனியாகவே ஒரு எபேசு சபையை குறித்து ஒரு நிருபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரி. அப்போ இந்த சபையில தே ஹேவ் சீன் த ரிவைவல் லைக் எனிதிங். அவங்க அவங்க வந்து எல்லா விதத்திலும் அவங்களோட டெஸ்டிமனி லைஃப் சூப்பரா இருந்தது. அவங்களுடைய அ அவங்களுடைய வொர்க்ஸ் மினிஸ்ட்ரி நல்லா இருந்தது. எல்லாமே நம்ம இருந்தது. சரி, நம்ம இந்த சபை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு காரியத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆண்டவர் இந்த 7 சபையை வெ யோவானுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே, இயேசு கிறிஸ்துவுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவரோட மினிஸ்ட்ரி இது பண்ணும்போது, நெறைய சீக்வென்ஸா அவர் பேசினது வந்து பேரபிள் வச்சு பேசினாரு. உவமைகள் வச்சு தான் பேசிட்டு இருந்தாரு. அதுவும் அதுவும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேரபிள் ஆஃப் கிங்டம்ஸ பத்தி நெறைய பேசுவார். ஒரு 7 பேரபிள் இருக்கும். அந்த 7 பேரபிளும் இந்த 7 சபைகளும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும். நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடியும் பண்ணுவோம். பிளஸ் இந்த 7 சர்ச்சஸ் இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா, எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்காம எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலயும் சரி, புதிய ஏற்பாட்டிலயும் சரி. அப்போ இது யோவானுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே இயேசு தன்னுடைய பிரசங்கத்துல அழகாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படிலாம் நடக்கும், எப்படிலாம் சபை மாறும், சபையுடைய காரியங்களை குறித்து, அதாவது எஸ்பெஷலி இந்த கிங்டம் பேரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேத்யூ சாப்டர் 13ல இது ஃபுல்லாவே புக் ஆஃப் ரெவலேஷன், அதாவது இந்த 7 சபைகளும் ஆண்டவர் பேசின அந்த 7 உவமைகளும் எக்ஸாக்ட்டா அப்படியே மேட்ச் ஆகும். சரிங்களா? அப்ப குறிப்பாக இந்த எபேசு சபையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுதும், அந்த முதலாவது கிங்டம் பேரபிள், அந்த மேத்யூ சாப்டர் 13 வேர்ஸ் 3 இருந்து 8 வரைக்குமே, அ அந்த விதை விதைக்கிற அந்த உவமையை பத்தி அவர் பேசுவார். அதையும் இதையும் ரொம்ப அழகாவே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போ அ இந்த முதலாவது இந்த இந்த எபேசு சபை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி இத ஆரம்பிக்கிறாரு பாருங்களேன். அ அது ஏன்னா ஒவ்வொரு சபைய ஆரம்பிக்கும் பொழுதே அதோட இன்ட்ரோ வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவங்க அவங்க பண்ணது சரியில்ல, அவங்க வந்து பண்ணது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாமே காமிக்கிறாரு. அதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவங்கள அந்த இடத்துல வெளிப்படுத்துறார். ஒவ்வொரு சபைக்கும் வெளிப்படும்போது இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவங்கள் அங்க வெளிப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ மத்தேயு சாரி அ வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில இந்த எபேசு சபை குறித்து போட்டிருக்குது. இதில நீங்க பார்க்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு, 7 பொன் முத்துக்களின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ இங்கேயும் 7 ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீங்க பைபிள்ல நெறைய இடத்துல நீங்க 7, 7 பார்க்கலாம். அப்போ அ 7 நட்சத்திரங்கள் அவருடைய கையில இருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த 7 நட்சத்திரங்கள்லாம் 7 சபைக்கு. இதுக்கு முந்தின வசனத்துல, அதாவது 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த 7 அ நட்சத்திரம் யாருன்னு என்று அதுல தெளிவாகவே போட்டிருக்கும். 7 நட்சத்திரம் தான் இந்த 7 சபைகள். அப்போ இந்த 7 சபைகள், அ 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலது கரத்தில். அப்படின்னா சபை தன்னுடைய கரத்துல வச்சு பார்க்கிறார் ஆண்டவர். இந்த 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 7 சபைகள்னா, இந்த 7 டிஃபரெண்ட் சபைன்னு நம்ம நம்ம பார்த்துறக்கூடாது. இந்த சபையுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, அ அவர் விரும்புற மணவாட்டி. அதுதான் சபை. இந்த சபை எப்படிலாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரத்துல வச்சு அப்படியே பார்க்குறார். அப்படியே அவரு ஏன்னா இன்னைக்கும் நம்மளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரத்துல தான் ஏந்தி சுமந்து நம்மளை தப்புவித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ சபையை அவர் எங்க வச்சிருக்கிறார்ன்னா, நம்ம நெனச்சிருக்கிறோம் ஏதோ ஒரு கல்லுல ஒரு கட்டடம் மாரி, அம் ஏதோ ஒரு பில்டிங்க போட்டு அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்பதான் சபை நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அவருடைய சபையை தன்னுடைய கரத்தில் ஏந்திக் கொண்டிருக்கிறார். இந்த 7 நட்சத்திரங்களை அவருடைய கரத்துல வச்சிருக்கிறார். 7 விதமான சபைகளையும் ஆண்டவர் தன்னுடைய கரத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த 7 சபை பாருங்களேன், நட்சத்திரம் தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் கரத்துல வச்சு, அ அந்த பொன் கொத்து விளக்கு இதோட அடையாளம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானவர் உடைய அசைவாடுதலின் நடுவுல சபைய வச்சிருக்கிறார். இதுதான் அதோடைய பிரதானமான ஒரு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து
சபையை தன்னோட வலது கரத்துல வச்சிருக்கிறாரு. வலது கரத்துல மட்டும் சும்மா வச்சுட்டு இருக்கல. அவர் இந்த பொன் குத்து விளக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் அந்த வெளிச்சமாக இருக்கிறார். அவர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலின் நடுவில் தன்னுடைய கரத்துல ஏந்தின சபையாக காணப்படுகிறோம். ஓகேங்களா? சபைங்கிறது வந்து ஒரு பில்டிங் கிடையாது. ஒரு 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 ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன் கிடையாது. சபைங்கிறது மணவாட்டி. அவரை பார்க்குற விதம், இயேசு கிறிஸ்து சபையை எப்படி பார்க்குறாரோ நம்மளும் பார்க்கும்போது தான் சபைக்குள்ளாக ஒரு ஒரு அன்பும், பாசமும், அரவணைப்பும் நம்மளால காணப்பட முடியும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இல்ல டினாமினேஷனாக பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அல்லது இது என் சபை, உன் சபைன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சதுனால தான் சபையில பிரிவினைகள பார்க்குறோம், பிரச்சனைகள பார்க்குறோம், போராட்டங்கள பார்க்குறோம். தேவையில்லாத காரியங்கள் இன்னைக்கு சபையில நடக்கிறது. இந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கிறதுனால தான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அத அவருடைய கரத்தில ஏந்தி வைத்து 7 பொன்குத்து விளக்கு மத்தியில அவர் அசைவாடுகின்ற பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலின் மத்தியில சபையை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய உன்னத திட்டம் சபை எங்க வச்சிருக்கிறாருன்னு பாருங்களேன். அவர் கீழ கூட வைக்கவே இல்ல. ஓரமா கூட வச்சுட்டு சரி அப்பப்ப விசிட் பண்ணவே இல்ல. தன்னுடைய கரத்துல ஏந்தி வச்சிருக்கிற அளவுக்கு ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். ஆனா ஆனா நாம அந்த அளவுக்கு நடந்து கொள்றோமா? ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற பாத்திரவான்களாக நாம காணப்படுறோமா? இன்னைக்கு அதை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். சரி, அப்போ இந்த எபேசு சபை குறிப்பாக எப்போ இந்த டைம் லைனை ஆண்டவர் எப்போ டிஃபைன் பண்றாருன்னா, கிபி 30வது ஆண்டு, அதாவது மேல்மாடி அறையில ஆரம்பித்து கிட்டத்தட்ட கிபி 100லேருந்து 130 வரைக்கும் சொல்லலாம். அப்ராக்சிமேட்டா 130ன்னு கூட வச்சுக்கலாம், அல்லது 100னே வச்சுக்கலாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும். இந்த ஒரு 70 வருஷம் சபை சென்ற அந்த டைம் லைனை தான் எபேசு சபையோடைய காலத்தில் நம்மளால் பார்க்க முடியும். எபேசு சபையில் போட்டிருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 70 to 100 இயர்ஸ், அந்த கிபி 30வது ஆண்டு ஏடி 30லிருந்து ஏடி 100 டு த மேக்ஸிமம் ஏடி 130 வரைக்கும் ஒரு 100 வருஷம் சபை பார்த்த எழுப்புதல்களும் அதிலிருந்து வந்த வீழ்ச்சிகளும் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இது குறிப்பாகவே யோவான், அதாவது இந்த 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 புக்கை வெளிப்படுத்தின அந்த சீஷனுக்கு வாழ்ந்த நாட்கள்லேயே இவர் பார்த்த சபை. ஓகேங்களா? ஏன்னா அவர் கிட்டத்தட்ட கிபி கிபி 90 96ல் தான் அவர் இறக்குறார். அதற்கு முன்னாடி இந்த சபை நடக்கிற இந்த காரியங்கள், சபை வளர்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை ரொம்ப அழகாகவே பார்க்குறார். அப்போ இந்த எபேசு சபை தான் இந்த ஃபர்ஸ்ட் ரிவைவலாக பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய மினிஸ்ட்ரி சூப்பராக நடந்துட்டு இருக்குது. அதை குறித்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவரை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணி சர்ச்சை எப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி காமிச்சு, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் சபைக்குள்ளாக எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்டு தான் இங்கே காமிக்கிறாரு. உன் கிரியைகளையும் இங்கே அவங்க பண்ணுற மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே, ஓகேங்களா, அவங்களோட ஒர்க்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட லேபர், ஓகேங்களா, உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும், அவங்களோட பேஷன்ஸ், அவங்க பொறுமையும் இங்கே பாருங்க. இது வந்து ஒவ்வொரு கேரக்டர். இது பார்த்தீங்கன்னா எபேசு சபையில் இந்த 10 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். 10 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போகும்போது ஆண்டவர் இன்னொரு பேரபிள் சொல்வார். ஓகேங்களா? அப்போ ஒரு ஒரு ஸ்திரீ வந்து அவங்களுடைய வெளியேற பெற்ற அந்த முத்தை தொலைச்சிருவாங்க. 10 வெள்ளிக்காசை வச்சுருப்பாங்க. அந்த 10 வெள்ளிக்காசில் ஒரு காசு காணாமல் போயிடும். இந்த 10 வெள்ளிக்காசுமே இதோட அடையாளமாக இருக்கும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 குணாதிசயங்கள், இந்த சபையில் இருக்கிற த பெஸ்ட் 10 கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஒன்றை லூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 10 கேரக்டரையும் ஆண்டவர் அங்கே ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. நம்ம இன்னொரு இடத்துல இந்த பேரபலை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல இவங்களுடைய கிரியைகளை பார்க்கலாம், இவங்களுடைய ஒர்க்ஸை பார்க்கலாம், இவங்களுடைய பொறுமையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்களேன், அவங்களோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகின்ற டிசர்னிங் ஸ்பிரிட் சூப்பராக இருந்தது. பாருங்களேன், இவங்களுடைய மினிஸ்ட்ரி, ஓகேங்களா, அதில் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கிரியைகள், அவங்களோட ஒர்க்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இருக்கலாம், மற்றவங்களை கவனிக்கிறதுல இருக்கலாம், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாத்துலேயும் அவங்க சூப்பராக இருந்திருக்கிறாங்க. ப்ளஸ்
இவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல உள்ளால வரும்பொழுது, அந்த நாட்கள்லயே எபேசு சபை வாழ்ந்த நாட்கள்லயே, நான் தான் அப்போஸ்தலன், நான் தான் இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலன்னு சொல்லிட்டு, கள்ள அப்போஸ்தலர்கள் நெறைய பேர் இருந்தாங்க. இவங்க எபேசு சபையில இவங்க விடவே இல்ல. ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்காங்க. இவங்க யாரு கரெக்ட்டான ஊழியன், அ யாரு நல்ல ஊழியன்னு சொல்லிட்டு, இவங்க டிசர்ன் பண்றதுக்கு உள்ள அந்த அனாயிண்டிங் இவங்க கிட்ட இருந்திருக்கு. அப்போ அதனால தான் பாருங்களேன், அப்பல்லாம் அந்த நாட்கள்லயே தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை இது 2வது வசனத்திலே இருக்கு. ஓகேங்களா? எபேசு அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிகிறதையும். இன்னைக்கெல்லாம் இந்த குவாலிட்டி நெறைய பேருக்கு இல்லாமல் போச்சு. இன்னைக்கு நெறைய சபையில இல்லாதனால தான் இன்னைக்கு கள்ள ஊழியர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வந்து எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஒரு பக்கம் நமக்கு ஊழியம் நடந்துட்டு இருக்கலாம். ஒரு பக்கம் ரொம்ப அழகான வேலைகளை நம்ம செஞ்சுட்ருக்கிறோம். மத்தவங்களுக்கு சொசைட்டி, கம்யூனிட்டிக்கு நல்ல இம்பேக்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறோம். பொறுமையோடு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் 3மே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேரக்டர்ஸ ரிவீல் பண்றது. நம்மளுடைய மினிஸ்ட்ரியா இருக்கலாம், நம்மளுடைய வொர்க்ஸா இருக்கலாம், நம்மளுடைய தனிப்பட்ட அந்த அந்த பேஷன்ஸ், அந்த கேரக்டரா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இங்க ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டீஸ கொண்டு வரார். ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். அது எந்த ஆவி? அவங்களுக்குள்ள இருக்கிற தன்மைகள் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கிற அ பிசாசா அல்லது பரிசுத்த ஆவியானவரான்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஞானம் இந்த சபைக்கு ரொம்ப காணப்பட்டிருக்குது. அதனால தான் ரொம்ப அ அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்துல எழுதுறாரு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்குள்ளாக போட்டிருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதுதான். சரிங்களா? அப்போ அந்த நாட்களே அவங்களால ஈஸியா டிசைன் பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கு வந்து. சரி. அது மட்டும் இல்லாமல், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தது. சரிங்களா? 4வது பார்த்தீங்கன்னா, அந்த சகிப்புத்தன்மை. சரிங்களா? அ தே ஹேவ் யூ ஹேவ் பிரிசர்வ்ட் அவங்களுக்கு பயங்கரமாக யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி நம்மளை திட்டினாலும், யார் எங்களை அவமானப்படுத்தினாலும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி அதாவது கிறிஸ்துவுக்காக யார் எங்களை என்ன காரியம் பேசினாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சகிப்புத்தன்மை இருந்தது. ஓகேங்களா? சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இயேசுவுக்காக பயங்கர டயர்லெஸ் மினிஸ்ட்ரி. அவங்கள அவருக்காக ஓடணுங்க. அவர் என்ன சொல்றாரோ அத அப்படியே செய்வேங்க. ஓகேங்களா? அ என்ன என்ன போட்டிருக்கு பாருங்களேன். நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் இருந்திருக்கிறேன். என்ன டயர்ட் வந்தாலும் அவங்க ரெஸ்ட்டே எடுக்கவே இல்ல. அவ்ளோ ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி ஒரு சூப்பரான சர்ச். எல்லாமே இந்த குட் குவாலிட்டீஸ பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அ அவங்களுடைய கிரியைகள் சூப்பரா இருக்குது. பிரயாசம் சூப்பரா இருக்கு. பொறுமையா இருக்கிறாங்க. அ நல்ல ஃபால்ஸ் டீச்சர்ஸ ஐடென்டிஃபை பண்ணிர்றாங்க. சகிப்புத்தன்மை அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஓகேங்களா, இயேசுவுக்காக டயர்லெஸ்ஸா பயங்கரமா ஓடுறாங்க. உங்களுக்கு ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். சரிங்களா? அப்போ அ இவங்களுக்கு வந்து இந்த ஆரம்பம் சூப்பரா இருந்திருக்கு. கிபி 30வது ஏடி அல்லது 33 அந்த ஏடில பார்க்கும்பொழுது தான், அந்த மேல்மாடி அறையில அந்த சம்பவம் நடக்குது. அங்க வந்து பயங்கர வைராக்கியமாக ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. ரிவைவல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரிவைவல் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60, 70 இயர்ஸ் ஆயிட்டிருக்கும்போது எல்லாமே நடக்குது. இந்த சபையுடைய வளர்ச்சியும், வீழ்ச்சியும் நம்ம பார்க்குறோம். சூப்பரா எல்லா விஷயத்திலும் சூப்பரா இருக்கிறாங்க. கரெக்ட்டா டிசைன் பண்ணிடுறாங்க. ஊழியம் சூப்பரா நடக்குது. எங்கெங்கெல்லாம் பொறுமையா இருக்கணும், நான் ஸ்டாப்பா டயர் பண்ணி பயங்கரமா ஊழியம் பண்றாங்க. பட் இருந்தாலும் அட் த எண்ட் ரிசல்ட் அந்த எபேசு சபை முடியிற நாட்கள், அந்த டைம்லைன் முடியும்போது, அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்த அந்த லவ் அந்த அந்த கிபி 30வது, 33வது அ ஆண்டுகளில அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு, அப்போ தேவன் மேல இருந்த அன்பு ஸ்லோவா தணிய ஆரம்பிக்குது. இத தான் இங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. எங்க கிட்டத்தட்ட ஒரு கிபி 100வது அ ஆண்டுலலாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஸ்லோவா தே பிகேம் சோ ட்ரை.
அவங்களுக்குள்ள அந்த அன்பு ட்ரை ஆக ஆரம்பிச்சு. மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக நடக்குது, மினிஸ்ட்ரி சூப்பராக நடந்துட்டு இருக்குது, பேஷன்ஸாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த கனியை வெளிப்படுத்துகிறாங்க, டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட் அங்கே சூப்பராக ஆப்ரேட் ஆகுது, அவங்களுக்குள்ள எல்லாமே அவங்களோட ஒர்க்ஸும் சூப்பராக இருக்குது, டீச்சிங்ஸும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இயேசுவு மேலே இருந்த அந்த அன்பு தனிய ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் எங்கே கம்பேர் பண்ண விரும்புகிறேன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அந்த 7 கிங்டம் பேரபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப அழகாக பார்க்கலாம். 7 7 சபைகளை குறித்து தான் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாகவே அந்த இடத்துல பேசின காரியங்கள். ஓகேங்களா? அப்போ இதுல அந்த ஃபர்ஸ்ட் பேரபிள் வந்து இந்த பேரபிள் ஆஃப் சோயர், அந்த விதைக்கிற அந்த ஓமையை குறித்து அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேரபிள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒருத்தர் இருந்தார், இந்த விதைக்கிறவர் இருக்கிறாரு. அப்புறம் சில விதைகள் வந்து வழி அருகே விழுது, சில விதைகள் கற்பாறை மீது விழுது, சில விதைகள் பார்த்தீங்கன்னா முற்கள் மத்தியில் விழுது, சில விதைகள் நல்ல நிலத்தில். இந்த 4 விதமான டைம் லைனை அங்கே கொடுக்குறார். ஓகேங்களா? அப்போ 4 விதமான விதைகள். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, இந்த ரிவைவல் வரும்பொழுது த த த த வேர்ட் ஆஃப் த கிங்டம், அந்த இடத்துல அந்த வார்த்தையை மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எபேசு சபையை பார்த்தீங்கன்னா, தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த வேர்ட். அந்த வேர்டில் அவங்க இருந்தனால தான் அவங்களுடைய ஒர்க்ஸில், அவங்களோட மினிஸ்ட்ரியில், டிசர்ன்மெண்ட்டில், அவங்களுடைய எல்லா காரியங்களிலும் கரெக்டாக இருந்தாங்க. ஆதியில் அவங்க அன்பு சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் ஆதியில் பெற்றுக்கொண்ட அன்பை நீ விட்டான்னு சொன்னாங்க. அப்போ ஆதியில் அவங்க ஸ்டார்டிங்கில் அந்த லவ்லேயும் சூப்பராக தான் இருந்தாங்க. ஆனால் போக 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 அந்த எண்ட் ஆஃப் த அந்த அந்த ஃபஸ்ட்டு சர்ச், அந்த அந்த டைம் லைன் முடிகிற டைமில் தான் அவங்களுக்கு அந்த அன்பு குறைய ஆரம்பிக்குது. அப்போது இந்த இடத்துல இந்த பேரபிள் ஆஃப் சோயரில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இருக்காது, வார்த்தையை மட்டும்தான் போடுற அவங்களுக்கு வேலையாகவே இருந்தது. ஓகேங்களா? அந்த 4 நிலங்கள், எல்லா நிலங்களையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? நல்ல நிலம் இருக்குது, முற்கள் நிறைந்த நிலம் இருக்குது, வழி அருகே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே இது இந்த 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 மாதிரி 4 நிலங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 4 நிலத்துலையும் அவர் வந்து வார்த்தையை மட்டும்தான் போடுறாரே தவிர வேற எதுவுமே போடல. அப்போ இது வந்து த வேர்ட் ஆஃப் த கிங்டம், இந்த பேரபிளோடைய, அல்லது வேர்ட் ஆஃப் த பிகினிங் சொல்லலாம், அல்லது வேர்ட் ஆஃப் த கிங்டம் சொல்லலாம். அப்போ அந்த வார்த்தை தான் அந்த நாட்களில் பயங்கரமாக இந்த இடத்துல பிரசங்கிக்கிறதுக்கான ஒரு கிருபை கொடுக்குறாங்க. இந்த இந்த பேரபிள்லையும் நீங்கள் வந்து நிறைய காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த 4 விதமான நிலங்களை நம்ம பார்க்குறோம். இந்த 4 விதமான நிலங்களுக்கு நிறைய மீனிங்ஸு, நீங்கள் நிறைய சர்மன்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட சர்மன் எப்படி இருக்குன்னா, எப்படி, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடு, இந்த 4 விதமான நிலங்கள், 4 விதமான அந்த டைம் லைன்ஸை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் அப்பவுமே இந்த டைம் லைன்ஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார். குறிப்பாக இப்போ இப்போ முற்கள் மத்தியில் விதைக்கின்ற காரியங்கள், இது இது எப்போ உள்ள டைம்லைன் பார்த்தீங்கன்னா, ஆதாம் தொடங்கி அதாவது மோசே, அந்த மோசையோட நாட்களில். அப்போ இந்த மோசே தான் இந்த முற்செடியை பார்க்குறாரு. இந்த முற்செடியின் அனுபவங்களை அவர் தான் பார்க்குறாரு. அந்த நாட்களில் நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதே போல் இந்த இந்த வேர்ல்டோடைய இந்த என்டையர் டைம் லைனை அங்கே நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த நல்ல நிலங்கிறது வந்து இப்போ இருக்கிற பீரியட், இப்போ நம்ம இந்த கிரேஸ்ஃபுல் பீரியட், இந்த 2000 இயர்ஸாக இயேசு கிறிஸ்துவோடைய மரித்து உயிர்த்தெழுந்து இந்த சபை நாட்கள் தான் இந்த நல்ல நிலம். அதனால தான் இந்த விதை வந்த உடனே நமக்கு வந்து விளைச்சலை கொடுக்குது. அந்த அந்த இந்த ஒரு கிரேஸ் பீரியட், இந்த ஒரு கிருபை, இந்த கிருபை இருக்கிறனால தான் இந்த நிலத்து பேர் நல்ல நிலமாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் அதே போல் இந்த கற்பாறை உள்ள நிலம் வந்து இந்த இந்த த்ரோன் டைம், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஆட்சி செய்கின்ற ஒரு காலம். ஓகேங்களா? அதே போல் வழி அருகே இந்த மோசே வந்து இந்த இந்த மோசே நாட்களில் தான் இஸ்ரேல் வந்து வழி அருகே அவங்க அந்த 40 வருஷம் அந்த வனாந்திர வழியாக வந்துட்டுருக்கிற ஒரு காலம். அப்போது இந்த 4 இந்த டிஃபைன் பண்ண டைம் லைனதும் அதில் நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. இந்த எபேசு சபையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸே இந்த வார்த்தையை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது, வேறு எதுவுமே அவங்களுக்கு இல்லை. இந்த வார்த்தையின் மூலமாக தான் அந்த எபேசு சபையில் தே சா எ பிக் ரிவைவல், பெரிய ரிவைவல் நடந்துச்சு.
ஏன்னா த ஃபர்ஸ்ட் ரிவைவல் வந்து மேல்மாடி அறையில் ஆரம்பித்து அப்போஸ்தலர்கள் மூலமாக இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவும் ஓகேங்களா, இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் மூலமாகவும் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. அவங்க ஒவ்வொரு தேசம் எங்கேயும் போக ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் இந்த இந்த எபேசு காலத்தில் தான் இந்தியாவிலையும் ரிவைவல் வந்துச்சு. தோமா இங்கே இந்தியாவுக்கு வந்தார். பவுல் வந்து ஏஷியா மைனருக்கு அங்கே, அதுக்கப்புறம் இந்த ரோமாபுரி அங்கெல்லாம் போயிட்டு இருந்தார். பேதுரு பேதுரையும் ஆண்டவர் நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஜான் வந்து அந்த டைமில் எண்ட் ஆஃப் த இந்த இந்த எபேசு சபையில் வந்து அவர் பத்ம தீவில் இருக்கிறாரு. ஸோ அப்போ இவங்க எல்லாமே ஸ்கேட்டர் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் போனாங்களோ, இயேசுடைய சீஷர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பவுல், பர்னபா, சீலா, இவங்க எல்லாருமே எங்கெங்கெல்லாம் இவங்க ட்ராவல் பண்ணாங்களோ எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய இம்பேக்ட் நடந்தது. அவங்க செஞ்ச காரியம் இந்த எபேசு சபையில் தான் அப்படியே நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் செஞ்ச காரியங்கள், குறிப்பாக அவங்களுடைய ஒர்க்ஸு, அவங்க டயர்லெஸ்ஸாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பொறுமையாக இருந்தாங்க, கரெக்டாக ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது இந்த அந்த இப்போ இப்போ யோவான் கடைசியாக தான் அவர் மட்டும்தான் இருக்கிறார். யோவான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. அத்தனை சீஷர்களுமே அவங்க வந்து மாட்டியரானாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் இறந்தாச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பர்னபா, சீலா எல்லாருமே. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது தான் அவங்களுக்குள்ளாக அவங்க கேரி பண்ண வேண்டியது எல்லாத்தையும் கேரி பண்ணாங்க. ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணாங்க, அதான் அந்த ஆதி அன்பை. பார்த்தீங்களா? அப்போ எங்கெங்கெல்லாம் அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். அப்போது அந்த ஜென்ரேஷன், அதாவது இந்த நேரடியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அந்த ஜென்ரேஷன், அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த அந்த ரிவைவல் பாஸ் ஆகும்போது எல்லாவற்றையும் அவங்க பற்றி கொண்டார்கள். ஆனால் அந்த லவ்வை விட்டுட்டாங்க. ஆதி அன்பை அவங்க வந்து அந்த இடத்துல விடுறாங்க. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாகவே, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நமக்கு எபேசு சபைன்னு சொல்லும்பொழுதே இந்த ஒரு பாயிண்ட் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அது ஒரு ஆண்டவருக்கு மத்தியில் ஒரு குறைவு தான். சரிங்களா? இது எல்லாமே ஆண்டவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெவலேஷன், இந்த 7 சபையிலையும் ஆண்டவர் வந்து தன்னுடைய வலது கரத்தில் இப்படி ஏந்தி வச்சுட்டு, அதில் அந்த அந்த டைம் லைன் அவர் அப்படியே பார்க்குறாரு. ஓகேங்களா? இது எப்படி இருக்கும்? இந்த டைம் லைன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தான் அப்படி இந்த ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ் சூப்பராக போயிட்டுருக்குது. அந்த 100th இயர் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அதில் ஒன்று மிஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுதான் இந்த லவ். ஐயோ! இவங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது பேதுரு அவங்க ஆண்டவரை நேசிச்ச ஒரு காரியம், அதுதான் ஒரு ரிவைவல பயங்கர ஸ்பார்க் ஆச்சு. ஆனா அடுத்த ஜெனரேஷன் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு கிபி 100, 130ல வரும்போது, இவங்க மத்தது எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த மினிஸ்ட்ரிய பார்த்துக்கிட்டாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணணும், எப்படி வொர்க் பண்ணணும், எப்படி பொறுமையா இருக்கணும், மத்தபடி மத்தவங்கள எப்படி சர்வ் பண்ணணும், மத்தவங்கள எப்படி ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அந்த எல்லா விஷயம் ஆண்டவர் விரும்புற எல்லா விஷயம். பட் அல்டிமேட்லி அந்த கோர் இன்னர் பீயிங், அந்த கோர் இன்னர்ல உள்ள இருக்கிற காரியங்களை விட்டுட்டாங்க. அதுதான் இந்த லவ். இந்த லவ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஃபார் ஆல் த அதர் திங். ஓகேங்களா? இப்போ அவங்க மற்றவங்ககிட்ட கிரியை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஊழியம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அல்லது அந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள அந்த அன்பு இருந்தால் தான் அது எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பேஸை கடைசியில் அந்த அது அதாவது இந்த ஸ்டார்டிங் ரிவைவல் நடக்கிற டைமில் இவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகும்போது, அடுத்த தலைமுறை போகும்பொழுது, தே ஹவ் மிஸ்ட் இட். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஒரு குறைவை ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்குறாரு. உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆகையால் நீ நீ அதாவது இதுக்குள்ள சொல்யூஷனே ஆண்டவர் கொடுக்குறார். ஓகேங்களா? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவர் கரத்துல அந்த சபைய வச்சுட்டாரு. அந்த 7 விதமான சபைகளாக மாறப்போகுது. அந்த டைம் லைன்ல அப்படியே பார்க்குறாரு. ஆனா அதுக்குள்ள சொல்யூஷனையும் ஆண்டவர் வைக்கிறார். அதுதான் வந்து நம் தேவன் பாருங்களேன். நம்மட்ட வந்து நீயே கத்துக்கோ அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்ல. இந்த இந்த இடத்துல குறைவு இருக்கிறியா? அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல, ஆகையால் நீ அ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று
என்பதை நினைத்து, அதாவது எங்க இருந்தோம் ஃபர்ஸ்ட் இந்த ரிவைவல் ஆரம்பிக்கும்போது தே ஸ்டார்ட்டட் வித் லவ். அதனால தான் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்று எதுவுமே சேர்த்து வைக்காம எல்லாமே காமன் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்ல அதுவரைக்கும் அது அவங்க வீடா பூட்டி வச்சிருந்த வீடு எல்லாத்துக்கும் தொறந்து குடுத்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த லவ். அப்படி இருந்தத நீ அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, "நீ அத ஃபர்ஸ்ட் நெனச்சு பாரு. உன்னோட அப்பா எப்படி இருந்தாங்கன்னு பாரு. உன்னுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க பாரு. அவங்க என்ன செஞ்சாங்க. நீ எந்தெந்த இடத்துல இருந்து எங்க விழுந்திருக்கிற. அத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நம்ம எவ்வளோ தூரம் பண்றது முக்கியம் இல்ல. எங்கிருந்து எப்படி விழுந்திருக்கிறன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னு" சொல்றாரு. விழுந்தை என்பதை நினைத்து மனம் திரும்பணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ வந்து, ஐயோ! அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்களே, நானும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பண்றதுக்காக ஆண்டவர் இங்க வந்து அவங்கள இனிஷியேட் பண்ண வைக்கல. தே ஹேவ் டு சேஞ்ச் இன்சைட். உள்ளால ஒரு மாற்றம் வரணும். முன்னோர்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பார்த்த ரிவைவல்ல அவங்க செஞ்ச, அவங்க வெளிப்படுத்தின அந்த தேவ அன்பு உங்ககிட்ட இல்ல. இது ஒரு குறைவுன்னு ஃபர்ஸ்ட் நீ அறிந்து கொண்டு, எங்கிருந்து விழுந்திருக்கோம் நீ கண்டுபிடிச்சு, மனம் திரும்பு. ஆதியிலே நீ செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ அங்கே மற்ற எல்லா கிரியைகளும் சூப்பராக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆதியில தேவன் மேல வச்சிருந்த அன்பு இப்ப தணிஞ்சு போச்சு. அங்கதான் இவர் வந்து பாயிண்ட் பண்ற. ஃபர்ஸ்ட் அதை நீ ரிமெம்பர் பண்ணி அதை நீ சரிப்படுத்திடணும். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இது ரொம்ப ஒரு காட்டமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீ மனம் திரும்பல, உனக்கு நீ ஆண்டவருக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. என்ன என்ன ஆப்ஷன்னா, ஒன்று நீ வந்து உங்களோட முன்னோர்களை பார்த்து அல்லது உனக்கு முந்தின ஜென்ரேஷன் பண்ண அவங்க ஊழியங்களை பார்த்து அவங்களுடைய நடக்கைகளை பார்த்து அவங்க உள்ளால என்ன ஒரு மெயின் சோர்ஸில் அவங்க ஆப்ரேட் ஆனாங்க அதை நீ அறிந்து கொண்டு அதை நீ சரிப்படுத்தி மனம் திருப்பி ஆதி அன்புக்குள்ளே வந்துட்டா நல்லா இருக்கும். இல்லாட்டி இந்த விளக்கு தண்டு அப்படின்னா பரிசுத்தாவியானவர் எங்கே கை வைக்கிறாருன்னா அங்கதான் இந்த ஹோலி ஸ்பிரிட் தான். அன்பு இல்லாம பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளும் அங்க பார்க்க முடியாது. த த அல்டிமேட் மூவ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவருக்கு வந்து வேர்டு ஒரு பக்கம் தேவை. அதே போல எனக்குள்ளாக அந்த அன்பு, நம்மளுடைய மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் வந்து தே பாட் த ரிவைவல். அவங்க வந்து த ஃபர்ஸ்ட் திங் தே ஷோட் த லவ். அவங்க இந்தியாவுக்கு வந்த மிஷினரிஸாக இருக்கலாம். எங்கே அதாவது எங்கே அவங்க மிஷினரிஸ் போனாங்களோ அவங்களுக்கு பெருசாக பெரிய கிராண்ட் ப்ரீச்சிங்ஸை காட்டிலும் பெரிய சாங்ஸை காட்டிலும் தே ரிவீல் த லவ். அந்த லவ்வை ரிவீல் பண்ணனால தான் அங்கே அங்கே பார்த்த ரிவைவல் அங்கே பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய பாடல் ஆராதனை மூலமாக ரிவைவல் வந்துடும், வரவே வராது. ஓகேங்களா? அது அது எந்த காலத்திலேயும் வந்ததும் கிடையாது. ஆனா, இன்னைக்கு நம்ம அத நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து புது புது பாட்டு பயங்கர ஸ்டைலா, பயங்கர எக்ஸ்பென்சிவா எழுதுறோம். நான் எழுதுறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா, அதன் மூலமாக எழுப்புதல் வராது. அ எழுப்புதல் ஒரு வார்த்தையின் மூலமாக இயேசுவின் அன்பு அந்த வார்த்தையில கலக்கும் பொழுது, அப்பந்தான் ஒரு பெரிய இம்பாக்ட் நடக்க ஆரம்பிக்குது. எபேசு சபையில வார்த்தைய ரொம்ப அழகா பிடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்க்கும் பொழுது வார்த்தையும் இருந்தது, அன்பு இருந்தது, 2 மிக்ஸ் ஆகி தே சா த ரிவைவல். அடுத்த ஜெனரேஷன் போகும்போது ஒரு 60, 70 வருஷம் தாண்டுது. அடுத்த ஜெனரேஷன்ல இவங்க வார்த்தையை மட்டும் படிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அன்பு இல்ல. அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டாரு. உனக்கு அன்பு இல்லாட்டி உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே வேஸ்ட். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாரு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கிருவேன். எங்க உள்ளால வச்சிருக்கிறேனோ, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக வச்சிருக்கிறேனோ அந்த லேம்ப் ஸ்டாண்ட், ஓகேங்களா? விளக்குல அந்த லேம்ப் ஸ்டாண்டே, ஓகேங்களா? அந்த இடத்துலேருந்து நான் நீக்கிருவேன். ஓகேங்களா? அப்போ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அவர் ரொம்ப காஷியஸாக இருக்கிறது அங்கே தான். நீ அன்பு இல்லாமல் என்ன வேணாலும் நீ செஞ்சினாலும் இட்ஸ் வெரி டேஞ்சரில் போய் முடிஞ்சிடும். அப்போது வேர்டு இருக்குது, இங்கே லவ், காட்ஸ் லவ், இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி செஞ்சாதான் நம்ம ஒரு ரிவைவலை பார்க்க முடியும்னு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எழுதுறாரு. 6வது வசனத்தில், நீ வெறுக்கின்ற நிக்லாய் மதஸ்தரின் கிரியைகளையும், ஓகேங்களா? த த டீட்ஸ் ஆஃப் நிக்கோலட்டியன்ஸ், இப்போ இவங்களுடைய டீச்சிங்ஸ்,
அந்த காலத்திலே ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் நிறைய வந்தது. நிக்கோலாதியருடைய டீச்சிங்ஸ் எல்லாமே. அதையும் வந்து இவங்க வெறுக்கிறாங்க. இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொளங்கன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இயேசு யார் என்று ஓகேங்களா எல்லா சபைக்கும் எழுதும்போது ஜீசஸோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவர் யார் என்று அவரை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சபையை குறித்து அவர் எழுதுறாரு. சபையில் என்னென்ன பண்ணுறீங்க, என்ன குறைவுகள் இருக்குது, அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களோட ரிவார்டு எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த லவ்வை நம்ம சரி பண்ணிட்டோம், இந்த இடத்துல வேர்டு இருக்கு, இந்த சரி பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறார், எட்டர்னிட்டி. ஓகேங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தை நமக்காக வைத்திருக்கிறார். இதை ருசித்துக் கொள்ளணும்னா வார்த்தையும் அன்பும் எனக்கு கலந்திருக்க வேண்டும். இது ரெண்டுமே ஜாயினாக இருந்தால் தான் ஐ கேன் see the revival here. அதுக்கப்புறம் நான் என்னுடைய நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் ஜீவ விருட்சத்தை நான் பறித்து கொண்டு நித்தியமாக இயேசுவோடைய மார்பில் சாய்ந்திருப்பேன். அதுதான் ஒரு த கிரேட்டஸ்ட் சக்ஸஸ். ஓகேங்களா? இந்த கிரேட்டஸ்ட் சக்ஸஸ் இங்கே பூமியில் அச்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லை. பூமியில் அச்சீவ் பண்ணுறது இட்ஸ் வெரி குட். ஆண்டோட சித்தத்தை நம்ம செய்து முடிக்கணும். ஆனால் செஞ்சு முடிச்சு என் கண்களை மூடும் பொழுது என் ஜீவ விருட்சம் என் கரத்தில் இருக்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அப்போ இந்த எபேசு சபை பாருங்களேன், இதே இதுதான் அவர் பேரபல்ல ஆரம்பிக்கிறார். இந்த வேர்ட், அந்த எல்லா இடத்துலையும் வேர்டு, இந்த எபேசு சபை இவங்க வார்த்தை தான் அவங்க வந்து தூவிட்டே இருக்கிறாங்க எல்லா இடமும். அவங்க அந்த அது 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 முற்கள் நிறைந்த இடமா இருக்கலாம், அல்லது வழியருகே இருந்த இடமா இருக்கலாம், கற்பாறை நிறைந்த இடமா இருக்கலாம், அல்லது நல்ல நிலமா இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் அவங்க தேவர் ஸ்ப்ரெடிங் த வேர்ட் ஆஃப் காட். பட் அலாங் வித் தட் தே ஹாவ் டு ஆட் காட்ஸ் லவ். இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது தான் அவங்க தே ஹவ் சீன் த ரிவைவல் அந்த இடத்துல. இதை தான் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்னிங்கை வைக்கிறார். அடுத்த ஜென்ரேஷன் மாறும் பொழுது நீங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க, ஆனால் அந்த லவ்வில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் இந்த ஆண்டவரை நேசிக்கிற விதத்தில் ஆதி அன்பை ஆண்டவர் மேலே இருந்த அந்த லவ்வை இன்னும் நீங்கள் வந்து பற்றிக்கொள்ளலை. தட் இஸ் வாட் வி நீடட் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் ஒரு கரெக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு இதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவ விருட்சம் ரெடியாக இருக்குன்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். இதை தான் இந்த எபேசு சபை. இந்த எபேசு சபைங்கிறது வந்து அந்த நாட்களில் மட்டுமில்லை, இது வந்து ஒரு ட்ராவலை. இன்றைக்கும் நம்ம வந்து சில சபைகளை பார்த்தீங்கன்னா எபேசு சபை லெவலில் இருக்கும், சில சபைகளில் பார்த்தீங்கன்னா பெர்கமோ சபைகள் இருக்கும், சில சபைகளில் பார்த்தீங்கன்னா இது ஃபிலடெல்ஃபியா. நம்ம அதாவது எந்த டைம் லைனில் எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நமக்கு தெரியும். இதை நாம் அறிந்து கொண்டு நாம் திருத்த வேண்டிய இடத்துல நாம் திருத்தி கொண்டோம் என்றால் நமக்கென்று ஆயத்த பண்ணி வச்சிருக்கிற அந்த